Hello friends, welcome back to my channel and how are you? I hope you are all fine. Yes? So today in this video I'm going to share something special. All of you are waiting for the new year 2024. Yes? So எல்லாருமே என்ன பண்றோம், இந்த புது வருஷம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்టిక్యులர் அந்த மொமெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? So 2023 நிறைய விஷயங்களை நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். More happiness, more sadness, and we may meet number of good friends and number of bad friends, enemies, even some traitors. இல்லையா? நமக்கு வந்து எதிராக துரோகம் பண்ணவங்களை கூட நம்ம நிறைய வந்து மீட் பண்ணியிருப்போம். We may got more profit or sometime we may got some loss. So positive and negative things. So நிறைய விஷயங்களை இந்த 2023ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். Next, whatever happened, however we suffer, every year we have some plan for the fresh year. இல்லையா? எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு புது வருஷம் அப்படிங்கிறப்போ சில முடிவுகளை நம்ம எடுப்போம் இல்லையா? நான் இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ண மாட்டேன், தேவையில்லாமல் காசு செலவு பண்ண மாட்டேன், இல்லை இந்த வருஷத்துலேயே நான் யாருக்கிட்டையும் கோவப்படவே மாட்டேன், யாருக்கிட்டையும் சண்டை வைக்கவே மாட்டேன், இல்லை இந்த வருஷத்துலேயே நான் வந்து ரெகுலராக என்ன பண்ணுவேன், வேலைக்கு போயிடுவேன், நல்லா வந்து சம்பாதிப்பேன், இல்லை நான் இந்த வருஷத்துலேயே என்ன பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிசைட் பண்றோம் இல்லையா? நான் இனி இந்த தப்பை வந்து பண்ண மாட்டேன், இல்ல இனி இந்த விஷயத்தை நான் வந்து கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுகளை எடுக்கிறோம். எல்லா வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், டிசிஷன் எடுப்போம். ஆனா அது எவ்வளவு நாளைக்கு நம்மால வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, மேபி 1 week or else 1 month, not more than that. It's very difficult to maintain minimum 2 or 3 months also. Okay, but we have some ideas. நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடியா இருக்கு, ஆசையும் இருக்கு. ஆனா அது என்ன பண்ண முடியல, whole year we couldn't continue. Okay, so அதே process வந்து நம்மால என்ன பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியல. So that same I too had. நானே என்ன பண்ணியிருக்கேன், எல்லா வருஷமுமே சில முடிவுகளை வந்து எடுத்திருக்கேன். இந்த வருஷத்துலேயே நான் இந்த தப்பை வந்து பண்ணவே மாட்டேன். Okay, so if you ask me what's my weakness means, getting angry. Okay, so for each and every moment, for each and everything, I will get angry with others. So இந்த விஷயத்தை நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நானே என்ன பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களும் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்திங் ஹேப்பன், சம்திங் ஐ குடின்ட். என்னால் வந்து பண்ண முடியாத விஷயங்களும் நிறைய உண்டு. திஸ் இயர் I hope this is the correct decision I have taken and this is the best decision I have taken. Because when I was at school, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஸ்டடி பண்ண எல்லா ஸ்கூல்ஸுமே 3 schools போயிருக்கேன், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அந்த ஸ்கூலில் நான் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு ஸ்கூல் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, யாரையாவது சீஃப் கெஸ்ட் வந்து வர வைப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் ஸ்டடி பண்ண ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்கூல் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் அவங்க எப்படி இருந்தாங்க, எது வந்து அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணுச்சு, எப்படி வந்து சேஞ்ச் ஆனாங்க, இப்போ என்ன பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ லைக் திஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் ஷேர். ஓகே, ஸோ நான் படித்த ஸ்கூலுக்கே நான் என்ன பண்ணிருக்கேன், சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன். வந்து என்ன பண்ணுவாங்க, சம்திங் தே வில் டூ ஃபார் தேர் ஸ்கூல், தே வில் ஸ்பான்சர் சம்திங் இல்லையா? ஸோ மேபி அது ஃபண்டாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணும்போது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், தே ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். என்னைக்குமே நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனில் போனாலும் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நம்ம எப்போவுமே யார் தான், மாணவர்கள் தான் இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட், இட் இஸ் amazing. Okay, so it's not possible to get for all. எல்லாருக்குமே அந்த தருணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஷூரா சொல்ல முடியாது. ஸோ மேபி சம் பர்சன் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ தட் சேம் ட்ரீம், அந்த மாதிரி நான் வந்து கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்ததுக்கு அப்புறமா நான் எந்த ஸ்கூலில் நான் ஸ்டடி பண்ணனோ அதே ஸ்கூலில் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் சம்திங்
I'm supposed to do for that school. அந்த ஸ்கூலுக்காக நான் ஏதாவது பண்ணணும். நான் ஒரு பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத அவங்களுக்கு கன்வே பண்ணி அந்த ஸ்கூலுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்துச்சு. So this year I have taken that decision. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டடி பண்ண ஸ்கூலுக்கு தான் பண்றேனா அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஸ்டடி பண்ணது ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஸ்கூலுக்காக பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா அதே ஸ்கூல்ல உள்ள பிரான்ச் பிரைமரி ஸ்கூல். ஸோ தேர் மை டாட்டர் ஸ்டடி. ஓகே, ஸோ அந்த பிரைமரி ஸ்கூல்ல தான் என்னுடைய பொண்ணு யூகேஜி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்கூல் ரொம்ப சின்ன ஸ்கூல் தான், ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனிவே ஐ லைக் தட் ஸ்கூல் வெரி மச். ஸோ அந்த ஸ்கூலை நான் சூஸ் பண்ணும்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் அங்கே சிபிஎஸ்சிக்கு விடலை, ஏன் இன்டர்நேஷ்னலுக்கு விடலை, ஏன் அந்த மெட்ரிக் ஸ்கூலுக்கு விடலை, ஏன் இந்த மெட்ரிக். ஸோ சம்திங் a lot of questions they raised. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஸ்கூல் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எந்த ஸ்கூலில் நம்மளுடைய குழந்தைய படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. ஹவு த வே we train our children. நம்ம எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறோம், ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், wherever they study, if they have enough talent, surely they will come up their own. Okay, no need to inspire anything for them. Is their own potential. So அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணிப்பாங்க. Because I was an average student once upon a time when I was at school. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன எத்தனை டீச்சர்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு கேட்டா ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ்க்கு யார் மோஸ்டா தெரியும், ஒன்ஸ் த ஸ்டூடெண்ட் ஷுட் பி த பெஸ்ட் ஒன் ஆர் எல்ஸ் த ஸ்டூடெண்ட் ஷுட் பி த worst ஒன். ரொம்ப பிரில்லியன்ட்டையும் மைண்ட்ல வச்சுப்பாங்க, ரொம்ப ஒஸ்டா இருக்கவங்களையும் மைண்ட்ல வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே நான் கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஆவரேஜ். ஓகே, ஸோ அந்த டைம்ல நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். நவ் everything happened, it is only with the help of me. None of them inspired me. இப்போ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி they have spoken. ஓகே, அவங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. டீச்சர்ஸ் நல்லா ட்ரைன் பண்றாங்க, பிள்ளைங்க நல்லா அழகா இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஸோ ரியலி ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் திஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல இந்த அளவுக்கு அவங்க ட்ரைன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம என்னதான் ஸ்டடி பண்ணாலும், எவ்வளவு பெரிய லெவலுக்கு போனாலும், இப்போ நம்மளுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா லாங்குவேஜ். ஹவு இட் இஸ் certain and food for us, the same language also. Okay, so language செகண்ட் லாங்குவேஜ் நமக்கு ஒரு கட்டாயமாகவே மாறிடுச்சு இல்லையா. ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் நமக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. So now I have an idea to teach for that students, that primary school students, spoken English without any fees. Okay, so really I feel very happy about this. I talked this one to that management and they also feel very happy. So how I got this idea means, once I worked in a school, so I was so busy, I don't have any time to spend for someone, and because of some personal reason I resigned my job and I stayed at home. So hence I got boring. Okay, so அப்படியே வீட்லயே ஃபுல்லா ஸ்டே பண்ணி இருக்கும்போது அது என்ன ஆகல, நமக்கு செட் ஆகல. That's why what I did means I started the institution for spoken English. So spoken Englishக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன். It's very near to the school where my daughter is studying. Okay, எங்க என்னோட பொண்ணு படிக்கிறாளோ அதே ஸ்கூலுக்கு பக்கத்துலயே தான் என்னோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. So regularly I have the class only afternoon session. Mostly எனக்கு எப்பதான் கிளாஸ் இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் செஷன் தான் கிளாஸ் இருக்கும். So morning I'm free. Okay, so I don't have any commitments. எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. I can spend some time for others. Okay, so that's why I plan. So what can I do? Why am I sitting simply? So let me do something for someone. So அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தப்போ தான் நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த நியூ இயர்ல நான் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் you are willing, okay, if you accept me, if you allow me, I am ready to do it. So பேசினப்ப அவங்க ஓகே இமீடியட்டா மேனேஜ்மெண்ட் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசி within 5 minutes they gave the reply for me. Okay, they are
very happy for that, and they asked me to come after this new year. Maybe it is third or fourth. I'm going to meet that school and their students. Hence, this is my decision I have taken. Let me do it in this academic. Same, I request you guys, you also please take one good decision. ஒரு நல்ல விஷயத்தை நீங்க டிசைட் பண்ணுங்க. நமக்காகவே இருக்கலாம், இல்ல நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை இந்த நியூ இயர்ல நீங்களும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி till end of the year, அந்த இயர் முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ I wish you all advance happy new year. Thank you.